வணக்கம் திரு பெஸ்ட் எஸ் ராமசாமி அவர்களே. வணக்கம். வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை கட்சி சார்பாக நீங்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறீர்கள். உங்களை பொறுத்தவரை இந்த தொகுதி எதிர்நோக்கும் பெரிய சவால் என்ன? இந்த சவாலை நீங்களும் உங்களுடைய கட்சியும் எப்படி சந்திக்க போவதாக உத்தேசம்? பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கொங்கு நாடு முன்னேற்ற பேரவையின் சார்பாக சிலிண்டர் சின்னத்திலே இப்பொழுது நான் போட்டியிடுகிறேன். என்னுடைய பெயர் பெஸ்ட் எஸ் ராமசாமி. இப்பொழுது என்னுடைய தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள், ஏன்னா பொதுவாக நம்ம தொகுதி விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தொகுதி. ஆகவே விவசாயத்தையே அடிப்படையாக கொண்ட தொகுதிங்கிறதுனால நாங்கள் அதுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. சவால்னால் கொஞ்சம் இல்லை. விவசாயிகளுக்கு தென்னைக்கு இருக்கிற விவசாயிகள் அதிகம். அவங்களுக்கு தென்னையினுடைய கொப்பரைக்கு கட்டுப்படியாகிற விலை இதுவரையில் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவளுக்கு தென்னைக்கு கொப்பரை கட்டுப்படியாகிற விலை கொடுக்க வேண்டும். அதே போல தென்னையிலிருந்து கல் இறக்குவதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக அங்கே தென்னை போக மற்ற பகுதிகளிலே விவசாயத்தில் கட்டுப்படி ஆகாதனால பால் உற்பத்தி பண்றாங்க. ஒவ்வொரு 2 மாடு 4 மாடு 2 எருவு வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் பால் உற்பத்தி பண்றாங்க. பால் உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கு இப்ப கட்டுப்படி ஆகிறது இல்லை விலை. ஏன்னா அது ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதல் பண்றது இந்த ஆவின் மூலமா அரசனுடைய கூட்டுறவு நிறுவனத்தின் மூலமா தான் கொள்முதல் பண்றாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கிற விலை விவசாயிகளுக்கு போதுமானதா இல்லை. அதனால அந்த மாட்டு தீவனங்களை இந்த அரிசியை கொடுப்பது போல் மாட்டு தீவனங்களையும் மானிய விலையில கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவங்களுக்கு இந்த பால் விலை ஓரளவுக்கு கட்டுப்படியாகும். இல்லையேல் அந்த பாலுக்கு லிட்டருக்கு ஒரு 10 ரூபாய் அரசு மானியமாக தர வேண்டும். பல மேல்நாட்டிலே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுபோல இந்த விவசாயிகளுக்கு பாலுக்கு 10 ரூபாய் மானியமாக தர வேண்டும். இப்படி பல்வேறு சவால்களை பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பெஸ்ட் ராமசாமி ஆகிய நான் கொங்கு நாடு முன்னேற்ற பேரவையின் சார்பாக ஜெயிச்சு வந்தால் நிச்சயமாக கல் இறக்குவதற்கு நான் முயற்சி செய்து அனுமதி வாங்கி தருவேன். இரண்டாவது தென்னை வாரியம், தென்னைக்கு பல்வேறு அதுல பைப் ப்ராடக்ட் இருக்கு. தென்னை போக அதுல பைப் ப்ராடக்ட் நிறைய பண்ணலாம். அதுக்குண்டான தென்னை ஆராய்ச்சி நிலையம் மத்திய அரசினால அது ஒரு ஏற்படுத்தியிருக்காங்க. அதனுடைய கிளை கேரளாவில் அமைச்சிருக்காங்க. ஆனா கேரளாவில் விட இங்க தென்னை மரங்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. அது இந்த பகுதியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில பெஸ்ட் ராமசாமியாக நான் வேட்பாளர் நிற்கின்ற பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில தென்னை விவசாயம் கேரளாவை விட அதிகமா இருக்கிறது. அதனால கேரளாவுக்கு இருக்கிற அந்த தென்னை ஆராய்ச்சி மையத்தை இங்கே தமிழ்நாட்டுக்கும் பொள்ளாச்சி பகுதிக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று எங்க கொங்கு நாடு முன்னேற்ற பேரவையின் சார்பாகவும் நான் பெஸ்ட் ராமசாமி ஆகிய நானும் நிச்சயமாக அதை முயற்சி செய்து முடித்து கொடுப்போம். ஆகவே இரண்டாவதாக இங்கே கொங்கு நாட்டு பகுதி, இது கொங்கு நாட்டு பகுதினால அரசினால பல்வேறு திட்டங்கள் கிழக்கு பகுதிக்கு செய்யற மாதிரி கொங்கு நாட்டுக்கு சரிவர செய்வதில்லை. ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டுல தமிழ்நாட்டினுடைய டோட்டல் ரெவென்யூல மொத்தமான வருவாயில 42% கொங்கு பகுதியிலிருந்து அரசுக்கு வருவாய் வருகிறது. ஆனால் வருவாயை அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கிற பகுதிக்கு அவங்க அடிப்படை வசதிகளை மற்ற பகுதிக்கு செய்வதை போல செய்வதில்லை. உதாரணத்துக்கு மாவட்டம் பிரிப்பதில் கூட கொங்கு ரீஜன் கொங்கு பகுதி கொங்கு நாடு புறக்கணிக்கப்படுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, திருச்சி பகுதியில தஞ்சாவூர் பகுதியிலெல்லாம் மாவட்டம் பிரிச்சிருக்காங்க. திருச்சியிலிருந்து பெரம்பலூர் பிரிச்சாங்க ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால. பெரம்பலூர் 11 லட்சம் ஜனத்தொகை இருந்தது. ஆனா அதிலிருந்து கடந்த ஆண்டு அரியலூர் மாவட்டம் பிரிச்சாங்க. அது 5.25 லட்சம் ஜனத்தொகை தான் இருக்கு. 5.25 லட்சம் ஜனத்தொகைக்கு ஒரு மாவட்டம் பிரிச்சு அங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், பல்வேறு அலுவலகங்களை திறந்து அங்க சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைத்து அதை மாவட்டமாக உருவாக்கி நிறைய வளர்ச்சி பணி செஞ்சிட்டு இருக்காங்க. வெறும் 5 லட்சத்துக்கு ஒரு மாவட்டம். பெரம்பலூர் 5 லட்சம், அரியலூர் 5 லட்சத்துக்கு ஒரு மாவட்டம். ஆனா கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் பிரித்த பிறகு 29,60,000 பேர் இருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் பிரித்த பிறகு அதுக்கு முன்னால 42,71,000 பேர். ஆனா இவ்வளவு ஜனத்தொகை இருந்து இந்த மாவட்டம் திருச்சி பொள்ளாச்சி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய தேர்தலுடைய அறிக்கையிலே கொடுத்திருக்கிறேன். அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பேன்.
திரு பெஸ்ட் எஸ் ராமசாமி அவர்களே, பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்கும் பொள்ளாச்சி தொகுதி மக்களின் நலவாழ்விற்கும் என்னென்ன சிறப்பு எதிர்கால திட்டங்களை நீங்களும் நீங்கள் சார்ந்துள்ள கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை கட்சியும் வகுத்துள்ளீர்கள்? வகுத்த அந்த திட்டங்களை பூர்த்தி செய்வதற்காக ஏதாவது கால வரம்பை நிர்ணயம் பண்ணியுள்ளீர்களா? இந்த தொகுதியில நிறைய முன்னால் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்ற அதுக்கு முன்னால் இருந்தவங்களால இந்த தொகுதியில அவங்க வெற்றி பெற்று போறதோடு சரி, தொகுதிகளை பத்தி அவங்க கவனிக்கிறது இல்லை. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில இதுவரையில் வெற்றி பெற்று போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இதுக்கு சரிவர இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குது, பொள்ளாச்சி தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க ஸ்டடி பண்ணல. அவங்க அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து ஸ்டடி பண்ணல. பிரச்சனைகளை ஸ்டடி பண்ணா தானே அதுக்கு தீர்வு காண முடியும். பிரச்சனையே தெரியாம தீர்வு காண முடியாது. நீங்க வியாதிக்கு டயக்னோஸ் பண்ணா தானே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி அதே பண்ணல. அதே பண்ணாத பாத்தீங்கன்னா இன்னைக்கு மலை பகுதி, இந்த தொகுதி பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரையில் மலைப்பகுதி ஒரு பக்கம் பூராமே மலை அடிவாரங்களில் வாழுகிற விவசாயிகளுக்கு பல்வேறு தொல்லைகள். இந்த வனவிலங்குகள்லாம் காட்டெருமை, காட்டுப்பன்றி, காட்டு யானைகள்லாம் அப்பப்ப பூரா வெள்ளாமை காட்டுகளை அழிச்சிருது. அது வனவிலங்குகளை நம்ம யாருமே அவங்க அந்த வனங்களை அடிக்கக்கூடாது, அது கொல்லக்கூடாது. அது வனவிலங்குக்கு சொந்தமான மிருகங்கள்னு சொல்றாங்க. அப்ப வனவிலங்கு அவங்க மிருகங்களை தனியார் காட்டுக்குள்ள வெள்ளாமை காட்டுக்குள்ள வராம வனவிலங்கு அதிகாரிகளோ வனவிலங்கு இலாக்காவோ அங்க வேலியை போட்டுக்கணும், இல்ல அகலியை தோண்டிக்கணும். அவங்களுடைய வனவிலங்குகளை ஏன் பக்கத்துல இருக்க விவசாய காட்டுக்கு அழிக்கிறதுக்கு அவங்க ஏன் விடுறாங்க? அதை முழுமையா அவங்க நிறுத்தணும். அது ஒண்ணு. மலையோரங்களை வாழுகிற விவசாயிகளுக்கு நிறைய சாலை வசதிகளும் பால வசதி. ஏன்னா மலையோரம்னா நிறைய பள்ளங்கள் உருவாகும். உங்களுக்கு மலையிலிருந்து கீழே தண்ணி வந்துதான் 4-5 பள்ளங்கள் ஒன்னா சேர்ந்துதான் அது ஒரு நதியா உருவாகுது. அந்த பள்ளங்கள் எல்லாம் சில ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கே போக முடியாது, அந்த அளவுக்கு பள்ளங்கள் சுத்தி இருக்கு. பொன்னாளம்மன் ஜோலைன்னு ஒரு ஊர் பொள்ளாச்சி பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்டது, உடவளப்பேட்டை சட்டமன்றத்துக்கு உட்பட்டது. பொன்னாளம்மன் ஜோலை என்கிற ஊருக்கு நான் சென்றிருந்தேன். மழை காலத்துல அங்க உள்ளே அந்த ஊருக்கு போக முடியாது. ஒரு நதி இருக்கு, அந்த நதியில் இப்ப தண்ணி கம்மியா இருக்கிறதுனால நாங்க இறங்கி போயிட்டோம். ஆனா தண்ணி அதிகமா இருந்தா அந்த ஊருக்கே போக முடியாது. 1500 குடும்பம் அங்க இருக்காங்க. 1500 குடும்பம் மழை காலத்துல அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு ஆஸ்பத்திரி போகணும் அல்லது ஒரு டெலிவரிக்கு லேடிஸ்க்கு ஏதாவது பெண்கள் போனா கூட போக முடியாது. ஆகவே அந்த மாதிரி பாலங்களை எல்லாம் அமைக்கணும். மலையோர கிராமங்களுக்கு சாலை வசதியை ஏற்படுத்தணும். அதை விட என்ன, மலையோர கிராமங்களில் மின்சாரம்